ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விபி இன்ஃபோடெக். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, HTML எப்படி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறது, இமேஜை டிஸ்பிளே பண்ண வைக்கிறது, இமேஜை க்ரியேட் பண்ணுறது எல்லாம் ஒன்று தான். இமேஜை டிஸ்பிளே பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஹெட்டிங் டேக்கும் HTML க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே இருக்க சின்டாக்ஸ்லாம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்தது தான். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு கண்டென்ட்குள்ளே போய் பாடிக்குள்ளே ஹெட்டிங்குள்ளே நான் வந்து இந்த தளபதி 64க்கு அந்த இமேஜ் எடுத்திருக்கேன். தளபதியோடையும் அஜித் சாரோட ஃபோட்டோவும் எடுத்திருக்கேன். அந்த 2 ஃபோட்டோனால 2 ஃபோட்டோ மெர்ஜ் ஆகி ஒரு ஃபோட்டோவாக இருக்குது. அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோவை நான் அந்த இமேஜுங்கிற சோர்ஸ்குள்ளே எஸ்ஆர்டிங்கிறத இது டேக்குள்ளே போட்டிருக்கேன். இது ஏன்னா நீங்கள் எஸ்ஆர்சிக்குள்ளே இருக்கிற டேக்குள்ளே தான் நீங்கள் கண்டென்ட் போடணும். இந்த கண்டென்ட் வந்து பிஆர் டேக் மாதிரி டிஃபால்ட் டேக். இந்த டேக்கில் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக உங்கள் ஃபைலோட நேம் போட்டுட்டு உங்கள் ஃபைலோட நேமும் லொக்கேஷன் போடணும். ஃபஸ்ட்டு லொக்கேஷன் போட்டிருங்க. லொக்கேஷன் வந்து எந்த ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கீங்க, எந்த இடத்துல அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாஷ் போடுங்க. ஸ்லாஷ் விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க உங்கள் ஃபைலோட நேம் போடுங்க. நான் 2 ஜிஃப்னு வச்சுருக்கேன். என் ஃபைலோட ஜிஃப்பு ஜேபிகே பிஎன்ஜி இந்த மாதிரி ஃபைல் டைப் இருக்குது. என்ன ஃபைல் டைப்பில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோ அந்த ஃபைலை நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணினீங்கன்னா உங்கள் ஃபைல் அப்படியே டிஸ்பிளே ஆகும். பக்கத்தில் இருக்க அலர்ட் மெசேஜ் வந்து நீங்கள் டிஸ்பிளே ஆகாத அது இமேஜும் டிஸ்பிளே ஆகும். ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகலைன்னா எதாவது மெசேஜ் காட்டணும்ல, அதுக்கு இமேஜுன்னு டிஸ்பிளே ஆகும். வாங்க டிஸ்பிளே ஆகிறத பார்க்கலாம். இதுதான் தளபதி விஜய் அந்த 2 ஃபோட்டோ டிஸ்பிளே நம்ம ஹெட்டிங்கில் கொடுத்தது ஹெட்டிங்கில் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். அப்புறம் நம்ம ஃபோட்டோ கொடுத்துருக்கோம், ஃபோட்டோவும் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். டிஸ்பிளே தெரியுதா? நம்ம 2 ஃபோட்டோ தான் கொடுத்தோம். இதோட வித்து குவாலிட்டி இதெல்லாம் பின்னாடி சிஎஸ்எஸ்ஸில் பார்க்கலாம். அது வந்து ப்ரெசன்டேஷன் லேயர்னால அது பின்னாடி சிஎஸ்எஸ்ஸில் பார்க்கலாம். இதோட வித்து இன்க்ரீஸ் பண்ணது, இதோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது, இது டெக்ஸ்ட்டு கண்டென்ட் இது சென்டராக இருக்கணும், அந்த இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இல்லை சிஎஸ்எஸ்ஸில் பார்க்கலாம் எப்படின்னு. ஓகேங்களா? இதில் எப்படி வித்து மட்டும் நான் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஆனால் இது மோஸ்ட்லி HTML யாரும் பண்ண மாட்டாங்க. சிஎஸ்எஸ்ஸில் எழுதிடலாம். ஏன்னா சிஎஸ்எஸ்ஸில் இன்னும் சிம்பிளாக இருக்கும். நீங்கள் HTML அந்த இமேஜ் டேக் இருக்குல்ல, இமேஜ் டேக்குள்ளே ஒரு SRC சோர்ஸ் கோட் போட்டிருக்கீங்களா, சோர்ஸ்குள்ளே கண்டென்ட் எழுதிருக்கீங்க. அது பக்கத்தில் அலாஸ் மெசேஜ் பக்கத்தில் வித்துன்னு போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு டபுள் க்ளாஷ்குள்ளே உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வித்து வேணுமோ அவ்வளோ போட்டுருங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஹைட்டு வேணுமோ அவ்வளோ போட்டுருங்க. நீங்கள் பர்சன்டேஜில் மட்டும்தான் போடணுன்னு இல்லை, பிக்சலில் போடலாம், இல்லை VH போடலாம். இன்னும் 3 மாடல் இருக்குது. அதெல்லாம் பின்னாடி வர கிளாஸஸில் பார்க்கலாம். இங்கே வாங்க, நம்ம ஹைட்டையும் வித்தையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். தளபதி 65 விஜயோட கேரக்டர் இப்படி கொஞ்சம் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்படி இருக்கும். உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்டேஷன் தெரியும். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட் தான் என்னோட மோட்டிவேஷனலாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.